மேஷம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, ஏன் இன்னமும் வந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல நேரங்களில் நீங்கள் நல்லது செய்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகளிலும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் கூறியதோ அவருடைய நன்மைகளுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் நீங்கள் நல்ல விதத்தில் தான் கூறியிருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு நல்ல விதம் என்பது அவர்களுக்கு அது தவறாக புரியப்பட்டு இவங்க எப்படி நமக்கு அட்வைஸ் பண்ணலாம், நமக்கு நல்லது கூறலாம் என்று கூறி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய மனதை விட்டு நீங்காத ஒன்றாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய மனதில் கூட இந்த எண்ணங்கள் வந்திருக்கும். என் நேரம் இப்போது நல்லதாக மாறும் அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருடங்களில் நடந்த சில விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்திருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த மேஷம் ராசி அன்பர்கள், நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்களில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன தெரியுமா? பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்த நேரத்தில் திடீரென்று ஒரு தடங்கல்கள் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்லதை அப்படி தடுத்து நிறுத்திவிடும். அந்த ஒரு இடத்திலே நீங்க உறைஞ்சு போய் நின்று விடுவீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கையில இப்போதான் ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு நினைச்சோம், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு தடங்கள் ஏற்பட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணமும் செலவாகி விட்டது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீர்ந்திருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய சில மனிதர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அந்த ஒரு விலகலானது எந்த ஒரு நேரத்தில் தெரியுமா விலகுவாங்க? உங்களிடம் எல்லாமே இருக்கும் போதும் உங்களை சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க. உங்கள்கிட்ட எல்லாமே போனதுக்கு அப்புறம் உங்களை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்த உதவியை மறந்து உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள். அதனை பார்ப்பது மட்டுமில்லாமல் அதனை நினைத்து அழுது கூட நீங்கள் புலம்பியிருந்திருப்பீர்கள். இதனால் உங்களுடைய மனதில் இதற்கும் ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கும். நான் ஏன் இப்படி அனுபவிக்க வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோகங்களும் கஷ்டங்களும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த அப்படின்னு தினசரி இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்திருப்பீங்க. இந்த ஒரு இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட மறக்க முடியாத பிரச்சனைகள். மேஷம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் சில சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. சில பேருக்கு வீடுகளில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சில வீடுகளில் பணம் பற்றிய பிரச்சனைகள் அதிகமாகவே உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில வீடுகளில் இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா அந்த மேஷம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நீங்க இருக்கவே மாட்டீங்க. கையில் வந்த பணம் கூட எப்படியோ செலவாகி கொண்டே இருக்கும். நீங்க சேமிக்க நினைத்தாலும் அது உங்களை சேமிக்க முடியாது. சேமிக்க விடாமல் உங்களை துரத்தி துரத்தி பணத்தை செலவழிக்க கொண்டு வைத்து கொண்டே இருக்கும். இந்த மேஷம் ராசிக்காரங்க உங்களுடைய மனதில் பல நேரங்களில் ஒரு வகையான சோர்வானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் பல துயரங்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீங்க. எல்லாரிடமும் எல்லாத்தையும் நீங்க கூற மாட்டீங்க. எதை கூறணுமோ அதை மட்டுமே தான் நீங்க கூறுவீங்க. அந்த ஒரு விஷயத்துல நீங்க எப்பொழுதும் சரியாக இருப்பீர்கள். இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய மனநிலையானது திடீரென்று மாறி மாறி காணப்படும். இப்போ ஒரு நேரத்தில் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அடுத்து ஒரு மணி நேரத்திலோ அடுத்த நாளோ அந்த ஒரு முடிவை நீங்க உடனே மாற்றி விடுவீர்கள். அந்த ஒரு முடிவுனால நமக்கு நன்மைகள் கிடையாது அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு முடிவை நீங்கள் உடனடியாக மாற்றி விடுவீர்கள். இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் உற்சாகமா இருப்பீங்க, மற்றொரு நாள் சோகமா இருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனது கிடையாது, உங்களுடைய ஜோதிடம் தான் காரணம். இந்த மேஷம் ராசிக்காரங்களுக்கு ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முக்கிய காரணம் சனி பகவான், ராகு கேது போன்ற கிரகங்களின் பாதிப்பு. கிரகத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில பல பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில காலங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சோதனையை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த ஒரு சோதனையானது காலத்தில் மனதிற்கு சோர்வு, பணத்தில் தடை, உறவுகளில் பிரச்சனை இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். அதே போல் ராகு கேது சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள்ல உங்களுக்கு தவறாக இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது. ஆனா உண்மையிலும் ஒன்று சொல்லியே ஆகணும். மேஷம் ராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் நிரந்தரமானதாக இருக்காது. அது ஒரு சோதனை காலமாக மட்டுமே உங்களை சுற்றி சுற்றி வரும். அந்த ஒரு சோதனை காலம் மெல்ல மெல்ல உங்களை முடிவடைய போகிறது. எனவே இனி வரக்கூடிய நாட்கள், நாளை முதல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுக்கு ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்களே பொறாமைப்படுவீர்கள்.
என்னடா நம்முடைய வாழ்க்கை தானே இந்த அளவுக்கு மாறுதே அப்படின்னு நீங்களே நினைத்து பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். பண விஷயங்களில் ஒரு மாற்றம். மேசம் ராசி அன்பர்கள், பணம் தொடர்பான விஷயங்கள்ல மெல்ல மெல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைந்து கொண்டு வருவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க செய்த வேலைகளுக்கு அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பானது நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்வதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறைந்து போகும். சில வீடுகளில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடக்கும். இன்னும் சில ஆண்டுகள், ஏன் உங்களுக்கு தெரிந்து 20-30 ஆண்டுகள் வரை உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் நடக்காமல் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நீங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதைக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் எதிர்பாராமல் செய்த சில நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறது? ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலம் மேச ராசிக்கு முன்னேற்ற காலமாகத்தான் இருக்கும். இதுவரை நீங்கள் அழிவு காலத்தை சந்தித்து விட்டீர்கள். இனி வரக்கூடிய காலம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சில கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக அமைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடி கொடுக்கும். முக்கியமான ஒண்ணு, மேசம் ராசி என்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். நம்பிக்கையை இழக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மீது நீங்களே வைத்திருக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்காது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பினால் மட்டுமே உங்களுக்கு நன்மை நடக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் முருகன் அல்லது விநாயகரை நீங்கள் நினைத்துக்கொண்டு ஓம் சரவண பவ அல்லது ஓம் கணபதியே நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் நீங்கள் கூறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றும். எனவே மேசம் ராசி என்பர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை பலமாக்க மாற்றி இருக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய புதிய தொடக்கத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.